அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் பேசுகிறேன். KTV ஸ்கூல் யூடியூப் சேனல் மூலமாக நான் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது இல்லைங்களா, 26 நவம்பர் 26 ஆரம்பிக்க போகுது. அப்போ நம்ம கவுன்சிலிங் அந்த ப்ரொசீஜர், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், என்னென்ன ஸ்டெப்பில் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் பார்த்த மக்களுக்கு எல்லாம் நன்றி தெரிவித்து கொண்டு மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து பண்ணுங்கள். இந்த தகவல்கள்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடன் தகவல் தெரிவிக்கப்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஒன்ஸ் வீடியோ நான் ரிலீஸ் பண்ணும் பொழுது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த ஓவர்வியூ பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லைடில் என்ன சொல்லியிருக்கேன்னா 14 காலேஜஸ் அந்த கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு, அப்புறம் 26 ப்ரைவேட் காலேஜஸ்ஸு அஃபிலியேட்டட் டு அண்ணா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. அது அஃபிலியேட்டட் காலேஜ் ஒரு 26 இருக்குது. டைரக்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் 14ங்க. அடுத்து 3422 சீட் இருக்குது மொத்தம் யூஜி கோர்சஸ்ஸு. அதில் 65% சீட்டு வந்து நம்ம ஸ்டேட் கோட்டாவில் ஃபில் பண்ணுவோம். அதான் இப்போ அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ். அப்புறம் ரிமைனிங் 35% அந்த காலேஜ் அவங்களே ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது ஒரு அடுத்த பார்த்திங்கன்னா எல்லா ப்ராசஸுமே ஆன்லைன் தான் மட்டும் தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஸோ இதை ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா முக்கியமான தேதிகள், அதாவது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அந்த கவுன்சிலிங்க்கு. ஈவெண்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்டு கொடுத்துருங்க. ஈவெண்ட்டுன்னா என்ன ஆக்டிவிட்டி, பேஸ் 1 கவுன்சிலிங் அது எப்போ ஆரம்பிக்குது, நவம்பர் 26 டு முடிகிறது நவம்பர் 28ங்க. இதுதான் அந்த கவுன்சிலிங் பீரியடு. அடுத்ததாக ரிலீஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் லிஸ்ட் அரவுண்ட் 1. இந்த டீட்டெயில்டு ஷெட்யூல் வந்து நம்ம ஏற்கனவே வெப்சைட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு, TNAU online.com. அதெல்லாம் போய் பாருங்கள். அதில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட்டு கவுன்சிலிங் அந்த ஷெட்யூலில் கையில் வச்சுக்கோங்க ரெஃபரன்ஸுக்கு. ரிலீஸ் ஆஃப் TNAU சீட் அலாட்மெண்ட் லிஸ்ட் 1 ரவுண்ட் 1 டிசம்பர் 2 லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து பேஸ் 1 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டிசம்பர் 7 டு டிசம்பர் 12. ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் டிசம்பர் 15. வெரிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் டிசம்பர் 21 டிசம்பர் 24. இதெல்லாம் ஒரு முக்கியமான டேட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு இதெல்லாம் வர்றதுங்க. அடுத்ததை பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லைனா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இதுதான் ரெண்டும் ஒரு மெத்தடு, முக்கியமான விஷயம். கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஃபார் TNAU கவுன்சிலிங் 2020 பை ஃபாலோயிங் தி பிலோ ஸ்டெப்ஸ். கோ டு தி அஃபிஷியல் வெப்சைட். நம்ம TNAU online.in அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போங்க. அதில் அந்த ஹோம் பேஜில் TNAU கவுன்சிலிங் 2020 அப்படிங்கிற லிங்க் இருக்குது. சூஸ் த கோர்ஸு, அண்டர் கிராஜுவேட்டாக போஸ்ட் கிராஜுவேட்டாக கிளிக் பண்ணுங்கள். நமக்கு அண்டர் கிராஜுவேட்டு. கிளிக் ஆன் கேண்டிடேட் லாகின் அண்ட் ப்ரொவைட் தி யூசர் ஐடியை பாஸ்வேர்டு கேண்டிடேட் லாகின் ஐடி ஏற்கனவே பண்ணியிருக்கிறீங்க, அந்த லாகின் ஐடி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெக்கார்ட் பண்ணதை. அடுத்து டேப் ஆன் த லிங்க் கவுன்சிலிங் ஃபீ பேமெண்ட்டு. அதில் மற்ற டீட்டெயிலெலாம் வெரிஃபை பண்ணுங்கள். இந்த காலேஜு சில ஃபீ பேமெண்ட்டும் அதை கொடுத்துருக்கேன். ஸ்டெப்பு 5 நான் ஸ்டூடெண்ட்டாக இல்லாதனால அந்த விண்டோவில் அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு எனக்கு தெரியலை. பட் நீங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த ஸ்டெப்பு வந்து மேபி 5, 6 முன்ன பின்ன இருக்கலாம். நீங்கள் சரியாக பார்த்து பண்ணுங்கள். அடுத்து ஃபீ பேமெண்ட்டு, அதாவது பேமெண்ட் பண்ணணும் கவுன்சிலிங் ஃபீஸு. அது பாருங்கள். அந்த பேமெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை பண்ணுங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு, காலேஜ் கோர்ஸு செலெக்ஷனு, காலேஜ் செலெக்ஷன் இதெல்லாம் ஒரு தடவை செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக ஃபைனல் சப்மிஷன். இந்த ஃபைனல் சப்மிஷனுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததாக இந்த ஃபைனல் சப்மிஷன் முடித்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எதுக்குன்னா ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு ஹார்ட் காப்பியாக கையில் இருந்தால் ஆல்வேஸ் பெட்டர். ஒரு PDF ஃபைலாக வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் சிஸ்டத்தில். இதுதாங்க அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது, நம்ம காலேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறோம், எப்படி கோர்ஸு செலக்ட் பண்ணுறோம், என்ன டேட்டு டைமு, அந்த ப்ராசஸ் இதெல்லாம் இந்த வீடியோவில் இப்போ சொல்லியிருக்கேன். இது மாதிரி தகவல்கள்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வேறு விஷயம்லாம் சொல்லலாம். ஸோ இதுவரை நம்ம சேனலை பார்த்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அது ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் வைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் டு ப்ரொவைட் more inputs. So thank you for watching KTV School. Bye bye.